ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஐ கோட் கம்ப்ளீஷன் டூல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் Tab9. வாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு GitHub Copilot பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டூல் தான் பார்த்தீங்கன்னா Tab9. இது கோட் கம்ப்ளீஷன் வித் ஏஐ கேப்பபிலிட்டியோடு இருக்கிற ஒரு டூல். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இட் டிசைன் டு என்ஹான்ஸ் டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நீங்கள் கோட் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த Tab9 டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் இந்த Tab9 என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா உங்களுடைய கோடை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கோட் ஸ்னிப்பெட்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. சென்ஸ் இதனால் என்ன ஆகுனா, உங்களுடைய கோடிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டடி சேஸ் தட் கிட்டத்தட்ட ஒரு 40% டெவலப்பருடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த Tab9 டூலை யூஸ் பண்ணும்போது. சரிங்க, இது எப்போ லான்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2019 இந்த Tab9 டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா லீடர். டிபிடி பேஸ் மாடல்ஸை கோட் அசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பயணியராக இவங்க தான் இருந்தாங்க. 2019 இதை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த Tab9. சரிங்க, இந்த Tab9 இன்டர்னலாக எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ கோடெக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் லாங்குவேஜ் மாடல். ஸோ ஓப்பன் ஏஐ கோடெக்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜை டைப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்குது ஜாவா கோடில். ஃபார் எக்ஸாம்பிள், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸில் 2 lakhs சேலரி யாருக்கு இருக்கோ அவங்களாம் ஃபில்டர் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு, எனக்கு ஜாவா கோடா கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் அந்த நேச்சுரல் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜாவா கூட கொடுப்பாங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ஆள் இந்த ஓப்பன் ஏஐ கோடெக்ஸ். அது மாதிரி நிறைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த Tab9 டூலை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா, இட் இஸ் அ எக்ஸலண்ட் டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் கோட் பேட்டர்ன்ஸ். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கோடாக வெளியே வரும். சரிங்க, எத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C++, இன்னும் நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஸ்கோப் அதிகமாகவும் நிறைய பேர் இந்த Tab9 டூலை யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக. ஸோ எந்தெந்த ஐடியெலாம் இன்டெகிரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, VS கோடு, இன்டெலிஜி ஐடியா, அதுக்கப்புறம் பைத்தான். ஸோ இந்த மாதிரியான ஐடியில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம் இந்த Tab9. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஆட்டோ கம்ப்ளீட் டூல் கிடையாது. இது கான்டெக்ஸ்ட் அவேர் சஜஷன் டூல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோடிங் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய டொமைனையும் உங்களோட கான்டெக்ஸ்ட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சரௌண்டிங் கோடை கொடுக்கும், அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரையும் கொடுக்கும். ஸோ இது இட்ஸ் நாட் லைக் எ ட்ரெடிஷ்னல் ஆட்டோ கம்ப்ளீட் டூல். பட் அதுக்கும் மேலே உங்களுடைய பிஸ்னஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். என்ன கோடிங், என்ன ஃபங்க்ஷன் எழுத வரீங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கோடை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. 2 மாடல் இருக்குங்க, லோக்கல் மாடல், கிளவுட் மாடல். லோக்கல் மாடல்னா நீங்கள் பிரைவசிக்காக என்னோட கோடை நான் யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், கோட் பேஸை அப்படின்னு நீங்கள் லோக்கல்லி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கோட் பேஸே லேர்ன் பண்ணி உங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நான் நிறைய பேர்கிட்ட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா க்ளவுட் மாடலுக்கு போயிடலாம். க்ளவுட் மாடல்னால் உங்களுடைய கோடு ஷேர் ஆகும், நிறைய பேர்கிட்ட நீங்கள் இன்டராக்ட் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம். ஸோ ஸ்கோப் பெருசாக இருக்கும். இவ்வளோ சொல்கிறீங்க, டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி உண்மையாகவே இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஷோஸ் தட் 40% இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா நம்மளோட வேலையை as a டெவலப்பராக சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ கோடிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறது நல்லது. சரிங்க, இதை நான் எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது வித் பேசிக் ஃபீச்சர்ஸ். இல்லை உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வேணும், இன்னும் கேப்பபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீமியம் பிளானுக்கே போகலாம். பட் யூ ஹேவ் டு பே. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த டூலை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இதை பார்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ ஏன் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.